Hi everyone, welcome back to our channel Aishu Study Zone and நான் உங்கள் ஐஷு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 12th பிஸ்னஸ் மேக்ஸ்க்கான ஃபைனலாக லாஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 8க்கான 1 மார்க் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டேஸ் மே பி ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். இப்போ பாப்புலேஷன் தான் சொல்ல முடியும். இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்றத சில நேரத்தில் நம்ம கணக்கெடுத்து சொல்லலாம், சில வந்து கணக்கு மீறியும் போகும். ஓகேயா? ஸோ பாப்புலேஷன். செகண்ட், டேஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் இன் அ பாப்புலேஷன் இஸ் கால்ட் அ சாம்பிள். இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பாப்புலேஷன் வந்து அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஃபைனைட். ஓகே, அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைனைட். ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள், நம்ம முன்னாடி ஒரு கொஷினில் பார்த்தோம் இல்லையா, அவங்களே அப்படியே அந்த கொஷினை வந்து மாற்றி கேட்குறாங்க பாருங்கள். அந்த இடத்துல வந்துட்டு அதே கொஷின் தான் ஃபைனலாக லாஸ்ட்டில் அவங்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் தான், ஃபைனைட் சப்செட்டை வந்து சாம்பிள்னு சொல்லுவாங்க. ஓகேயா? எனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் கம்ப்யூட்டட் ஃப்ரம் அ சாம்பிள் டேட்டா. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண அந்த டேட்டாவை என்ன சொல்லுவோம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்லுவோம். ஓகேயா? ஸோ ஃபிஃப்த் கொஷினில் வந்து ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ அது செலக்ட் ஆகிறதுக்கு ஈக்குவல் சான்ஸ், லைக் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐட்டம் செலக்ட் ஆகலாம், இங்கே 1 கொடுக்குறேன், செகண்டு இந்த ஐட்டம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அது ரேண்டம் சொல்லுவோம். ஸோ ரேண்டம் சாம்பிள். Sixth question, a random sample is a sample in such a way that every item in a population has a equal chance of being included. அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க, ஹார்ப்பர் அப்படின்றவர். ஓகே. செவன்த் கொஷின், which one of the following is a probability sampling அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வே. ஓகே, ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஒரே தியரியாக தான் இருக்குது. ஸோ எயித் கொஷின் ரொம்ப சிம்பிள், n கேபிட்டல் N. ஸோ அது டினாமினேட்டரில் இருக்கணும், அப்போ 1/N. ஸோ நைன்த்தில் வந்துட்டு ஹெட்ரோஜெனஸ் குரூப்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு ஹோமோஜெனஸ். அதாவது நிறைய, இப்போ ஹெட்ரோஜெனஸ் மீன்ஸ் மிக்ஸ் ஆகாத குரூப்ஸ்லாம் ஹோமோஜெனஸாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எரர் இன் சாம்பிளிங் ஆர் ஆஃப் 2 types. ஓகே, எரர்ஸ் வந்து 2 type சாம்பிளிங் யூஸ் பண்ணுறது. 11th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் ஒரு பாப்புலேஷனில் இவ்வளோ வேல்யூ வரப்போகுது அப்படின்றத ஸ்டேட்டிஸ்டிக் மூலமாக நமக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு ஆகுதுன்னா அதை எஸ்டிமேட் பண்ணி தான் வருது. ஸோ எஸ்டிமேஷன். ஸோ அதே கொஷினையே திரும்பி இப்படி மாற்றி கேட்குறாங்க. டு எஸ்டிமேட் அ பாப்புலேஷன் பேராமீட்டர். எஸ்டிமேட் பாப்புலேஷன் பேராமீட்டர். ஸோ இங்கே பாப்புலேஷன் பேராமீட்டர் கொடுத்துருப்பாங்க, அது பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்க, அது பேர் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். 13th கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது, விச் இஸ் அண்ட் எஸ்டிமேட்டர் இஸ் எஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ எஃபிஷியன்சி. ஓகே, இதுக்கு என்ன க்ளூ கொடுக்கலாம்? 14 பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ராபபிலிட்டி இருக்குது. ப்ராபபிலிட்டி நம்ம பண்ணணுன்னா அதுக்கு சஃபிஷியண்ட்டான டேட்டா இருக்கணும். ஓகேயா? ஒரு எஸ்டிமேட்டர், அதாவது எஸ்டிமேட்டர்னால் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் பண்ணியிருக்க அந்த டேட்டா வந்து சஃபிஷியன்ட். ஓகேயா? இது என்னென்னா அதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அது போதும் அப்படின்னு மீனிங். ஓகே, ஆல் த இன்ஃபர்மேஷன், இட் கண்டெயின்ஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் அது வந்து சஃபிஷியன்ட். ஓகே. 16th கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது, இன்டர்வல் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, லாஸ்ட் லைன். ஸோ இன்டர்வல் எஸ்டிமேஷன். ஓகே. 17 பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஒரு அசர்ஷன் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை ஹைப்போதெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஹைப்போதெசிஸ். 18th கொஷின், டைப் 1 எரர்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா ரிஜெக்ட் அண்ட் ட்ரூ. ஸோ இது கலந்ததாக வரணும். ஸோ ரிஜெக்ட் H0 when it is true. செகண்ட் கொஷினும் அதே மாதிரி வருது, அதனால் இதுக்கு உங்களுக்கு வேறு க்ளூ கொடுக்குறேன். டைப் 1 மீன்ஸ் அதான் 1ல் R போடலாம். ஸோ ரிஜெக்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டு ட்ரூ. ஓகே. செகண்ட் இது பாருங்கள், 2 இருக்கும். ஸோ இந்த 2வை நம்ம ஜாயின் பண்ணோன்னா A. அக்செப்ட் அண்ட் அக்செப்டுக்கு ஆப்போசிட் வந்து ராங். அக்செப்ட் when it is wrong. The standard error of a sample mean is. ஸோ ஸ்டாண்டர்டில் இந்த n இருக்கு இல்லையா, ஸோ அது கீழே ஸ்கொயர் ரூட்டில் வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.
ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அண்ட் ஃபைனலாக நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு ஒரு பை பை சொல்லிடலாம். ரொம்ப நாளாக போன பேட்ச்லேருந்து கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோஸ் ஃபைனலாக எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஐ திங்க் யூ ஆல் ஹாப்பி ஆஃப் இட். அண்ட் இதுக்கு மேலே என்னால் பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு வீடியோஸ் போட முடியுமா, ஈவன் பயோமேக்ஸ் கூட என்னால் வீடியோ போட முடியுமா அப்படின்றது சந்தேகம்தான். ஸோ வெற்றிகரமாக முடிச்சாச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ.